எல்லாருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ மறுபடியும் நான் வந்து லயன்ஸ் நர்சரிக்கு தான் வந்திருக்கேன். ஸோ முன்னாடி நான் வாங்க வந்த விஷயம் வேறு, ஆனால் என்ட்ரன்ஸில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக போகன்வில்லா பார்த்த உடனே இங்கே வந்து நின்னாச்சு. ஏன்னா நம்ம ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு நல்ல கான்ட்ராஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கிளிப் எடுத்துக்கு வந்தோம். இன்றைக்கி வந்து நம்ம மெயினாக பார்க்க போகிறது இந்த பழமரம் பழங்கன்றெல்லாம் வாங்க போகிறோம். நிறையா யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நிறையா வைங்கன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அதனால இண்டோர் பிளான்ஸ் வளர்க்குற மாதிரியே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ட்ரீஸும் வளர்க்கலான்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு சில ட்ரீஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். நீங்கள் நினைப்பீங்க எந்த இடத்துல உங்களுக்கு இடம் இருக்குது இந்த பழங்கன்றெல்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்னு. ஏன்னா நம்ம வாங்க போகிறது எல்லாமே மாமரம், கொய்யா மரம், ஸ்டார் ஃப்ரூட், அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய மரம் அப்படிங்கிறதுனால நம்ம அது டெரஸில் தான் செட் பண்ண போகிறோம். நல்லா பெரிய பாட்டில் அதுக்கு தகுந்த மாதிரி மண்ணெல்லாம் போட்டு சூப்பராக செட் பண்ணி தர போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த வேலை தான் நம்ம வீட்டில் நடக்க போகுது. வாங்க போகலாம். ஸோ இப்போ இந்த பிளான்ட்டை முத்து எடுக்கிறாருன்னா நாங்கள் ஒரு செட்டப் பண்ணலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாருமே கார்டன் செட்டப் நிறைய கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல நடுவில் ஒரு சோஃபா செட்டப்போ இல்லை ஒரு சேர் செட்டப்போ பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அந்த இடத்துக்கு பின்னாடி நம்ம சீட்டிங் ஏரியா இருக்கு இல்லையா, அதுக்கு பின்னாடி ஒரு க்ரீன் பேக்ரவுண்ட் இருந்தால் நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த பிளான்ஸ்லாம் எடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஆமாம், பஞ்சாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ எடுக்க போகிறோம்? 5. இந்த மாதிரி 5 வச்சா போதும். 2 சேர்த்து வச்சு காட்டேன். இல்லை, 2 சேர்த்து வச்சு காட்டும் போதே நல்ல பஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி 5ங்கும் போது நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் மாதிரி வந்துடும், நல்லாயிருக்கும். அண்ட் இது பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி தான். ஸோ நர்சரியில் இன்றைக்கி நிஜமாகவே நிறையா கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதில் வந்து எல்லாருக்குமே ரொம்ப அட்ராக்டிவான ஒரு பிடிச்ச பிளான்ட்னா இந்த மான்ஸ்டரா தான் சொல்லுவேன். ஏன்னா இதோட லீஃபை பாருங்களேன், ஒரு மாதிரி டிசைனாக இருக்கும். இதில் பூவோ எதுவுமே வராது, ஆனால் அந்த லீஃபோட டிசைனுக்காகவே பார்க்க ஃபயர் மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இது எடுக்கலான்னு தான் ஒரு பிளான் இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம வீட்டில் இது இருக்குது. பட் இதை விட எனக்கு இன்னொரு பிளான்ட்டை பார்த்தோன்னா ரொம்ப ஆசை வந்துருச்சு. அதை காட்டுற நீங்களே பாருங்களேன், அங்கே இருக்குது. அது வந்து ஜெயண்ட் மான்ஸ்டர் அப்படி கூட நம்ம பேர் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு தனியாக செப்பரேட்டாக பேர் இருக்கான்னு எனக்கு தெரியல. லிட்ரலி என்னோடய ஹைட்டில் வந்துருச்சு பாருங்களேன். என்னோடய ஹைட்டு கரெக்டாக என்னோடய ஹைட்டில் இருக்குது. ஒவ்வொரு லீஃபும் செம பெருசாக இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு வீட்டில் ட்ரீஸை வளர்க்குறோம் இல்லை இண்டோர் பிளான்ஸ் முக்கியமாக வளர்க்குறோம் அப்படின்னா ஒரே மாதிரி சைஸாக சூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஒன்று பெருசு, ஒன்று சின்னது, ஒன்று கலர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி, ஒன்று வந்து யூனிஃபார்மாக இருக்கிற மாதிரி அப்படி சூஸ் பண்ணும்போது பார்க்கவே நிறைய பிளான்ஸ் வச்சுருக்காங்கங்கிற மாதிரி ஒரு இது வரும். ஸோ எனக்கு அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு லீஃபே ரொம்ப பெரிய வாழை சைஸ் மாதிரி இருக்குது பாருங்களேன். அதனால் நான் இதில் ஒரு பிளான்ட் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ஐடியா வரல. இந்த ஸ்டாக் வந்ததுனால இது கொஞ்சம் தான் இருக்குது. எத்தனை போட்டு 1 2 3 போட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக 3 போட்டு தான் இவ்வளோ பெருசாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக இல்லை 1 2 எடுத்துகிட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிவிட்டேன். நான் கண்டிப்பாக எடுத்துருவேன். அண்ட் இன்னொன்று அடுத்ததான் நம்ம எடுக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்டு தான். ஆக்சுவலி இதோட பிளேயர் எனக்கு தெரியல. பட் பார்க்க உடனே ஒரு மாதிரி சிங்கிளாக ஒரே ஒரு டியூபர் மாதிரி இருக்குது. அதுலேருந்து டேரெக்டாக வந்து இங்கே அப்படியே தென்னை மரம் மாதிரி புசு புசுன்னு இருக்கா, அது பார்க்குறக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது ஒரு காரணம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரே பாட்டில் 3 வச்சுருக்காங்க. ஸோ இன்னுமே நல்லா பஞ்சாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மான்ஸ்டர் எப்படி ஹைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ பெருசாக, அதே மாதிரி இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்கும்போதே. இதில் வந்து நம்ம இந்த பிளான்ட் நமக்காக தான் அது வச்சுருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், யார் கேட்டாலும் கொடுத்துடாதீங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு. அதனால் நர்சரிக்காரங்க நமக்காகவே இதை பொத்தி வச்சுருக்காங்க. இன்றைக்கி வந்ததே இதை தூக்கிட்டு போகிறதுக்காக தான். இதை எடுத்துகிட்டு போய் நம்ம எங்கே வைக்கிறோம் அப்படிங்கிறத சர்ப்ரைஸாக நீங்கள் பாருங்கள். இந்த டூர் கார்டன் டூர் வரும். ஸோ அந்த இடத்துல நான் காட்டுறேன் எங்கே வச்சுருக்கேன், எப்படி செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். ஆந்தூரியம் நிறைய கலெக்ஷன் வந்திருக்கு. இதில் நிறைய பூ இருக்குது. 4 பூ இருக்குது. அது போக இங்கே ஒன்று வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி நல்லா சூஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது என்னோடய சாய்ஸு, இது முத்துவோட சாய்ஸ். ஸோ இதுலேயும் நிறைய பூ வந்துட்டுருக்கு. முத்து வந்து டார்க் கலர் வேணும்னு கேட்டார். எனக்கு ஒரு மாதிரி பிங்க் ஷேடு வேணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் பிங்க்கும் எல்லாமே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டேன். முத்து சூஸ் பண்ணது ஃபுல்லாகவே ரெட்டு கலரில் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ இந்த 2 தான் எங்களோட சாய்ஸ். கண்ணு வந்து அலை பாஞ்சிட்டே இருக்குது, வேறு என்ன எடுக்கலாம் அப்படின்னு.
இந்த ஜீசி எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் நம்ம வீட்டில் ஆல்ரெடி நிறைய ஜீசி இருக்குது. எங்கே பார்த்தாலும் எடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. முன்னாடி நம்ம தான் இந்த இன்ச் பிளான்ட்டை வந்து அதிகமாக வாங்கிட்டு இருந்தோம். நடுவில் வந்து இந்த ப்ரெக்னென்சி, ஒர்க்கு, வீடு ஷிஃப்டிங் அப்படி இப்படிங்கிற நிறைய ப்ராசஸில் நம்ம வச்சுருந்த கட் பண்ணி வச்சுருந்த அந்த குட்டி குட்டி கட்டிங்ஸ் எல்லாமே செத்து போயிடுச்சு. எங்களால் சரியாக பராமரிக்க முடியல. அதனால் இன்றைக்கி கட்டிங்ஸ்க்காகவே நிறைய எடுத்துக்கலாம் அப்படின்னு இன்ச் பிளான்ட் எடுக்க வந்திருக்கோம். இதில் நிறையா இன்ச் பிளான்ட் 2 3 அந்த மாதிரி எடுக்கலான்னு வந்திருக்கோம். க்ரீன் கலர் இல்லை, க்ரீன் கலர் இருந்திருந்தால் இதில் 2 அதில் 2 எடுத்துருக்கலாம். ஸோ இன்றைக்கி இதுதான் ஸ்டாக் இருக்குது. ஸோ இது வந்தால் டக் டக்குன்னு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் வந்தீங்கன்னா உடனே எடுத்துகிட்டு போயிருங்க. க்ரீன் கலர் இருந்ததுன்னா மட்டும் எனக்கு சொல்லுங்கள், நானும் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம தென்னை மரம் மாதிரி ஒரு பிளான்ட் எடுத்திருந்தோம். அதை வந்து இதில் வச்சு தான் நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இது நல்லா ஹை குவாலிட்டியான ஒரு பாட்டு, நல்லா ரொம்ப ஸ்டர்டியாக இருக்குது, நல்லா இருக்குது. ரோட்டோ மோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நம்ம வெயிட்டான பாட்டெல்லாம் வைக்கும்போது நல்லாயிருக்கும். வெயிட்டான பிளான்ஸ் வந்து இதில் செட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். இதை வந்து டிவிக்கு 2 சைடும் வச்சு பிளான் செட் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. அந்த பிளான்ட்டுக்கு வந்து ஹைட்டான பாட்டை வச்சு செட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அந்த பிளான்ட்டோட ஹைட்டு ஒரு மாதிரி இந்த அளவுக்கு வந்துடும். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் இதே மாதிரி 2 சூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வீடியோக்கில் வரும்போது என்ன சொன்னேன், ட்ரீஸ் தான் நிறையா வாங்க போகிறோன்னு. ஆனால் ட்ரீஸ் அங்கேருந்து வரதுக்குள்ளேயே இண்டோர் பிளான்ஸ்குள்ளே போய் இவ்வளோ நேரம் ஆக்கிட்டோம். ஸோ இப்போ தான் நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலைக்கே வந்திருக்கேன். இது வந்து இது என்ன சாத்துக்குடி பிளான்ட்டு ட்ரீ, சூப்பராக இருக்குது. இதில் வந்து நிறைய காயோடு இருக்குது. லிட்ரலி ஒரு 10 காய்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அது மட்டும் குட்டி பிஞ்செல்லாம் இருக்குது பாரு, இங்கே பாரு குட்டி குட்டியாக பிஞ்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் சாத்துக்குடியெல்லாம். சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வச்சா வருமானு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு ஆசை இருக்குது இதெல்லாம் வைக்கலான்னு. ஆமாம், நம்ம வந்து டெரஸில் தான் பிளான் பண்ண போகிறோம். ஸோ இதுக்குன்னு செம்மையாக செட்டப் பண்ணி இதையும் நம்ம வீட்டில் வளர்த்து காட்டணும்டா அப்படின்ட்டு ஒரு மோட்டிவோடு வளர்க்க போகிறோம். ஸோ இந்த பிளான்ட் வந்து நமக்கு தான் வச்சுருக்காங்க. நம்ம கேட்டதுனால நிறையா காய் இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணி ஸ்டாக் எடுத்து வச்சுருக்காங்க. இதையும் இன்றைக்கே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் சூப்பராக செட்டப் பண்ணி நம்ம நல்லா பிளான்ட் கார்டன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸும் நிறையா இருக்கிற மாதிரி பிளான் பண்ண போகிறோம். அடுத்ததாக அங்கேருந்து கட் பண்ணி டேரெக்டாக இங்கே பக்கத்தில் இன்னொரு இடமும் வச்சுருக்காங்க. ஸோ அங்கேருந்து அப்படியே இங்கே வந்துட்டோம். இங்கே தான் வந்து நம்மளோட சப்போட்டா மரம் இங்கே தான் இருக்குது. நிறைய காய் பிடிச்சிருக்கு. இதுவுமே இந்த காயெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் முத்துற ஸ்டேஜ் வந்துருச்சு. ஒரு 20 டேஸில் இதையும் பறிச்சிடலாம். அந்த லெவலில் இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும், வீடியோலையும் காட்டலாம். அது மட்டும் இல்லாமல் உடனே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம்ல. இந்த மாதிரி வைக்கும்போது டக்கு டக்குன்னு நம்மளுக்கு சீசன் வந்துருச்சு, மழை வந்துருச்சுன்னா அடுத்தடுத்து பூ காயின்னு போயிட்டே இருக்கும். சின்னதாக வாங்கினோன்னா அது இவ்வளோ சைஸை கொண்டு வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்படியே வாங்கிட்டோம். நல்லாயிருக்கு. ஸோ அடுத்ததாக வந்து மேங்கோ. இது வந்து கிளிமூக்கு மாங்காய் சொல்லுவாங்க. இது இந்த வெரைட்டி வந்து பர்டிகுலராக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நல்லா மேங்கோ சீசன் தான், ஜாலியாக மேங்கோ சாப்பிட்லாம். ஸோ இந்த ஹைட்டில் இருக்கிற மரம், காயோடு இருக்கிற மரம் பார்த்தீங்கன்னா 1500 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. என்ன கேட்டால் இவ்வளோ பெரிய மரம், அதுவும் காய்க்கிற மரத்துக்கு வந்து இந்த ப்ரைஸ் தாராளமாக ஓகே சொல்லிடுவேன். ஸோ இது கூடவே நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ஒரு உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கிற மரம் அந்த என்ன ஏதாவது ஒரு பாட்டோ ஏதாவது ஒரு டப்பா இருந்துச்சுன்னா கூட ஃப்ரிட்ஜ் பெட்டி அப்படி கூட நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இதுக்குன்னு செப்பரேட்டாக இவங்ககிட்ட பாட்டு கொடுத்துருங்கன்னா செட் பண்ணியும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுனால வீட்டுக்கு வந்து நமக்கு செட் பண்ணி தர போகிறாங்க. ஸோ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற மரம் பார்த்திங்கன்னா இது கிடையாது, இங்கே பின்னாடி இருக்குது. அது இன்னும் சூப்பராக இருக்குது. டெரஸ் கார்டன் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக மாங்காய், சப்போட்டா இதெல்லாமே வாங்கியாச்சு இல்லையா. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற இந்த மரத்தையும் நம்ம வாங்கிட்டோம். இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா கரெக்டாக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் கூட இந்த வெயிலில் வந்து காரில் சும்மா உட்காரவே முடியல. அதுவும் முத்து வேற நர்சரிக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு. என்னால் சுத்தமாக முடியல, செம்ம ஹீட் ஆகிடுச்சு. அதனால தான் ஃபேன் போட்டு இங்கே உட்காந்துட்டேன். இது இருக்கிறதுனால பரவாயில்ல, அப்படியே செகண்ட் ஸ்பீட் தேர்ட் ஸ்பீட் அப்படின்னு மாற்றி மாற்றி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன். ஃபுல்லாக முடியெல்லாம் எடுத்து நல்லா கொண்டை போட்டு அப்படியே ஃபேன் காமிச்சிட்டு அப்படியே காத்தோட்டமாக வீசிட்டு வந்துட்டுருக்கேன். இந்த ஃபேன் ரொம்பவே குட்டியாக இருக்கிறதுனால எங்கே போனாலும் காரில் போகும்போது பேக்கில் தூக்கி போட்டு போயிடுவேன். நான் வாங்கினதுலேயே ஒரு உருப்படியான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். ஏன்னா இது டெய்லியுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. சும்மாவே ஹீட் பாடி. அது மட்டும் இல்லாமல் இந்த சம்மருக்கு நம்ம பாடி ஹீட்டை தணிக்கிறதுக்காகவே நான் நிறையா விஷயங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒன்று தான் ரெகுலராக பதனி, நொங்கு இதெல்லாம் சாப்பிட்றது. மார்னிங் டைம் வீட்டிலேருந்து எங்கே கிளம்பி போனாலும் கூடவே என்னோடய பேக்கில் வாட்டர் பாட்டில், மோர், தயிர், இல்லைனா வழியில் இந்த மாதிரி நொங்கு சாப்பிட்றது, இளநீ குடிக்கிறது, இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி சம்மர் டைமில் நம்ம வேலையை எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதும் நம்மளோட வேலை தான். ரோட்ல இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் இந்த சம்மர் டைமுக்கு நுங்கு கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் எங்கே ரோட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலும் பார்த்தா உடனே வாங்கி சாப்பிடுங்க. இதெல்லாம் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்பப்போ தான் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்கள். வர வழியில் நுங்கெல்லாம் குடிச்சிட்டு அப்படியே நம்ம வாங்கி வச்ச பிளான்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இறக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டோம். பெரிய பெரிய மரமெல்லாம் வாங்கினோமே அதெல்லாம் எங்கே காணும்னு பார்க்காதீங்க. காரில் பிடிக்கிற மாதிரி இருக்கிற பிளான்ஸை மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். மிச்சம்லாம் அவங்களே கொண்டு வந்து தரேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம நர்சரியில் பார்த்து சூஸ் பண்ணி கொடுத்த பிளான்ஸ் ட்ரீஸ் எல்லாமே அவங்க அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து டோர் டெலிவரி பண்ணிட்டாங்க. ட்ரீஸ் மட்டும் வாங்கினா பத்தாது, அதை பாதுகாப்பாக பார்த்துக்கிற அளவுக்கு அந்த ட்ரீக்கு செட் ஆகிற மாதிரி பெரிய பெரிய பாட்ஸும் சூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டில் இடமே இல்லைனா கூட பரவாயில்ல, நமக்கு இருக்கவே இருக்குது டெரஸு. இது எல்லாத்தையும் டெரஸில் வச்சு தான் நம்ம வளர்க்க போகிறோம். மேக்ஸிமம் எங்கள் டெரஸில் இது வரைக்கும் லோட்டஸு, ஃப்ளவரிங் பிளான்ஸு, இண்டோர் பிளான்ஸ் இந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணி வளர்த்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லி ஃப்ரூட் கார்டனும் பிளான் பண்ணி எப்படியோ ஒரு வழியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது எப்படி வருது, இது நாங்கள் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற எல்லாமே நான் ஒவ்வொரு வீடியோவில் அப்கமிங் சொல்லிகிட்டே வரேன். சப்போஸ் உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு ஃப்ரூட் கார்டன் டெரஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணுறேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ட்ரீ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இது என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே மரம் வெரைட்டி அப்படிங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி பாட் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன சைஸில் சூஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஒவ்வொரு பாட்டும் எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே நான் டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நம்ம பிளான்ஸில் ஒவ்வொரு செடி சேர நிறைய மயில் வந்து சுற்று போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முத்து இந்த ஸ்வீட் செடி இந்த செடியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதெல்லாம் காய்ச்சதுன்னா அவங்க சும்மா விடுவாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே இல்லை. சாத்துக்குடியெல்லாம் இது வரைக்கும் நம்ம வளர்த்ததே கிடையாது. சும்மா அங்கங்கே பார்க்குறதோட சரி. ஆனால் இதெல்லாம் நம்ம கிளைமேட்டுக்கு வருமா, நம்ம எப்படி பராமரிக்கிறோம், என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்லேயும் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கும் ஷேர் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். கார்டன் டூர் கேட்டவங்க எல்லாருக்குமே சொல்கிறேன், நெக்ஸ்ட் கார்டன் டூர் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். கண்டிப்பாக பாருங்கள். அது வரைக்கும் பாய்.